This is electricity class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் ஈக்குவபொட்டன்ஷியல் லைன்ஸ் அண்ட் ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பார்த்தோம். ஈக்குவபொட்டன்ஷியல் லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நார்மல் டைரெக்ஷனில் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரெக்ஷனுக்கு நார்மல் டைரெக்ஷனில் இருக்கும். ஈக்குவபொட்டன்ஷியல் லைன்ஸ் ஈக்குவபொட்டன்ஷியல் லைன்னா அந்த பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவும் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அதுக்கு முன்னாடி ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்துருப்போம். ஈஸ் = கிரேட் வின்னு பார்த்துருப்போம். அதான் அந்த ரிலேஷன். அப்புறம் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அதோட அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போது பின்ற டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அந்த சார்ஜ் வந்து ரியலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து டியூ டு குரூப் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். ஸோ தனித்தனியாக பொட்டன்ஷியல் சார்ஜஸ் நம்ம கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ரைட். இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட அப்ளிகேஷன் கேஸ். முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட அப்ளிகேஷன் பார்த்தோம். சிலிண்டர் கேஸு, ஸ்பியர் கேஸு, அதுக்கப்புறம் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜு, பாயிண்ட் சார்ஜு, அதுக்கப்புறம் பேரலல் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட அப்ளிகேஷன். அதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட அப்ளிகேஷன். இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட அப்ளிகேஷன். பொட்டன்ஷியல் டியூ டு ஏ சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர், சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல். ஸோ சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர்னாலும் சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுனாலும் ஒன்று தான். ஸோ ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா ஸ்பியர் மட்டும்தான் இருக்கும், உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. எம்டி ஸ்பியர். ஹாலோன்னா எம்டின்னு அர்த்தம், உள்ளீடற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாலோ ஸ்பியர். ஸோ அதில் வெளியில் இருக்கும்போது அதாவது என்ன அர்த்தம், ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் வந்து ஹாலோ ஸ்பியரில் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஸ்பியரை விட்டு வெளியே எப்படி இருக்கும், அப்புறம் ஆன் த ஸ்பியரில் எப்படி இருக்கும், அப்புறம் இன்சைட் த ஸ்பியர் எப்படி இருக்கும்னு 3 கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கேஸ் வந்து அட் ஏ பாயிண்ட் அவுட் சைட் த ஸ்பியர். ஸோ கன்சிடர் சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர் இன் ஏர் ஆர் வேக்கம். ஸோ சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர் ஏர்லேயோ இல்லை வேக்கமில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெட் கியூ பி த சார்ஜ் ஆன் இட். ரைட்டாக அந்த சார்ஜ்டு ஸ்பியரில் உள்ள சார்ஜ் வந்து கியூ. இந்த டயக்ராமில் பாருங்கள், சென்டர் வந்து ஓ போட்டிருக்கு. அடுத்து சென்டர்லேருந்து இருக்கிற ரேடியஸ் இந்த சைடு வந்து அந்த பாயிண்ட்டு எம்னு போட்டிருக்கு, லெஃப்ட் சைடு என்னன்னு போட்டிருக்கு, எம்என். ஸோ அவே ஸ்பியரை விட்டு வெளியில் ஒரு பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணுறோம், பி. ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸ்மால் ஆர். அப்புறம் கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ கேபிட்டல் ஆர் போட்டிருக்குது. அப்புறம் இந்த ஏபி இந்த சிடி அப்படிங்கிறது இந்த ஸ்பியரில் ஒரு ரிங்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு ரிங்கு. ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம், வரிசையாக காயின் நிறையா அடுக்கிறோம். 1 ரூபி காயினாக வரிசையாக நிறைய அடிக்கிறோம். ஒரு 10 காயின் இருக்குது. ஸோ மொத்தத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா அதில் ஒரே ஒரு காயின் மட்டும் எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் லேயர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறது தான் இந்த ஏபி சிடி அப்படிங்கிற லேயர். ஸோ இந்த ஓலேருந்து ஏக்கு உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ ஏபிங்கிறது ஒரு ரிங்கு, சிடிங்கிறது ஒரு ரிங்கு. ஸோ சிக்கும் டிக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து சிக்கு ஏ, அதாவது ஏபி சிடி அது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து டி தீட்டா. ரைட்டாக அதான் அந்த மார்க் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து பி அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதான் இந்த இமேஜில் கொடுத்துருக்கு. த சார்ஜ் ஆன் த சர்ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூட் யூனிஃபார்ம்லி ஓவர் த ஸ்பியர், ஓவர் த சர்ஃபேஸ். ஸோ ஸ்பியரில் சார்ஜ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. லெட் சிக்மா பி தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் ஆஃப் டென்சிட்டி சார்ஜ். நம்ம அங்கேயும் ஸ்பியர் கேஸில் சிக்மா பார்த்துருப்போம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதாவது அந்த சர்ஃபேஸில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிள். டென்சிட்டினா நம்பர்னு நான் சொன்னேன். ஸோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அதுதான் சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லுது. அண்ட் ஆர் பி தி ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். லெட் பி பி எ பாயிண்ட் அட் a distance r from the center of the sphere. Let us imagine the sphere to be cut by 2 close parallel lines AB and CD. The charges on the surfaces of the sphere in between the planes form an annular ring. Annular ring, அந்த ரிங் ஒரு காயின் மட்டும் நம்ம எடுத்தோம்னா அந்த ஒன்றை மட்டும்தான் நம்ம ரிங்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுதான் போட்டிருக்கு. ஸோ லெட் ஆங்கிள் ஏஓபி = தீட்டா. ஸோ ஏக்கு ஓக்கு பி இதுக்கு 3க்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. அடுத்து சிஓபி. ஸோ சிக்கு ஏக்கு இடையில் உள்ளது டி தீட்டா சொன்னோம். ஸோ ஓஏபிக்கு இடையில் உள்ளது தீட்டா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், தீட்டா ப்ளஸ் டி தீட்டா.
such that angle AOC is equal to d theta, right? Since r is the radius of the sphere, the thickness of the ring AC is equal to r into d theta. So thickness of the sphere, so ஒரு ரிங்கு கூடிய thickness into radius எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஒரு ரிங்கோட thickness தான் d theta. ஸோ அதனால் ரேடியஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் r into d theta. ஸோ ரேடியஸ் ஆஃப் த ரிங் r into sin theta. தீட்டா வந்துட்டாலே நமக்கு ஆங்கிள் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், சர்க்கிள் ஃபார்முக்கு வந்துட்டாலே யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இங்கே வந்து நம்ம சைன் தீட்டான்னு போட்டிருக்கோம். ஒரு சர்க்கிளை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் சைன் ஒமேகா டீன்னு போட்டிருக்கோம். அதான் இது சைன் தீட்டா. ஸோ ரேடியஸ் ஆஃப் த ரிங் ஆர் சைன் தீட்டா. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் 2πயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஸ்பியர். ஸோ 2π ஆர் சைன் தீட்டா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆனுலர் ரிங், சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ திக்னஸ், அதான் ஃபார்முலா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆனுலர் ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ திக்னஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் 2π ஆர் சைன் தீட்டா. திக்னஸ் வந்து மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர் டி தீட்டா. திக்னஸ் ஆஃப் த ரிங் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் டி தீட்டான்னு இருக்கு, அந்த ஆர் டி தீட்டா தான் இது. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2π ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா, ரைட். இப்போ சார்ஜ் அந்த ஆனுலர் ரிங் இஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது வந்து என்னென்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆனுலர் ரிங் தான் 2π ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா. அதில் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு சார்ஜ் அந்த ஆனுலர் ரிங் கிடச்சிரும். ஸோ சர்ஃபேஸ் டென்சிட்டி இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மா, நம்ம இங்கே முன்னாடி மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, லெட் சிக்மா பி தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ சிக்மா இன்டூ 2π ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா. சின்ஸ் ஈச் பாயிண்ட் ஆன் திஸ் ரிங் இஸ் at the same distance x from the point P, the potential at P due to the charge is dV is equal to kq by x. இது வந்து நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணது, ரைட்டா. ஸோ Pன்ற பாயிண்டில் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னா dV is equal to kq by x. qங்கிறது சார்ஜு, xங்கிறது டிஸ்டன்ஸு, kங்கிறது பெர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ வேர் k is equal to 1/4π epsilon naught. இப்போது இந்த Q வந்து மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன இருக்குது, சிக்மா 2π ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா. அதை வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ K இன்டூ 2π ஆர் ஸ்கொயர் சிக்மா சைன் தீட்டா டி தீட்டா டிவைடட் பை எக்ஸ். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஏஓபி, அதாவது ஏஓபி என்ன வருதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2RR காஸ் தீட்டா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா ட்ரையாங்கிளில் ஒரு சைடோட லென்த் வந்து ரெண்டு சைடு மைனஸ் 2RR காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2RR காஸ் தீட்டா. இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கான்ஸ்டன்ட்ஸு, அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஆகி போயிடும். இங்கே அடுத்து இந்த 2RR காஸ் தீட்டா வந்து தீட்டாவோடு இருக்குது, அதனால் தீட்டாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். லெஃப்ட் சைடு எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும், ஏன்னா அதெல்லாம் வேரி ஆகுறது, ரைட்டாக. கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸு கான்ஸ்டன்ட்டு, ஸ்மால் ஆருங்கிறது சென்டர்லேருந்து பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது அதுவும் கான்ஸ்டன்ட், அதனால் அது ரெண்டும் 0 ஆகி போயிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx, ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் 2RR காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2RR சைன் தீட்டா டி தீட்டா, ரெண்டு 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு RR சைன் தீட்டா டி தீட்டா. அதுலேருந்து எக்ஸ் எழுதணும்னா டிஎக்ஸை இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடும். RR சைன் தீட்டா டி தீட்டா பை டிஎக்ஸ், ரைட். இதை போய் ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது, dv is equal to k into 2π r square sigma sin theta d theta divided by x. ஸோ அந்த எக்ஸ்ன்ற இடத்துல தான் இந்த RR sin theta d theta by x dxஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா dx மேலே போயிடும். ஸோ k 2π r square sigma sin theta d theta divided by RR sin theta d theta dx. இதில் காமனாக உள்ளதுக்குலாம் அடிச்சிடும். sin theta d theta காமனாக வந்து மேலே r ஸ்கொயர் கேபிட்டல் R ஸ்கொயர் இருக்குது, கீழே r இருக்குது, அது ரெண்டும் கேன்சல் பண்ணுறோம்னா ரிமைனிங் இருக்குது k 2π கேபிட்டல் R sigma dx divided by small r sin theta d theta கேன்சல் ஆகிடுது, ரைட். இது வந்து dv. இப்போது now the potential at P due to the entire charge sphere. ஸோ நமக்கு மொத்தமாக வேணும். இது வந்து ஒரு ஆனுலர் ரிங்குக்கு எடுத்த பொட்டன்ஷியல், அந்த ABCDன்னு இருந்துச்சுல அந்த ஒரு ரிங்குக்கு மட்டும் எடுத்தது இங்கே மார்க் பண்ணியிருக்கலாம். இப்போ நமக்கு மொத்தமாக வேணும். ஸோ அதனால் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். v is equal to integration dv, லோயர் லிமிட் x1 ஆகும் அப்பர் லிமிட் x2 ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ k into 2π r sigma by r dx, வேர் x1 is equal to mp. x1ங்கிறது என்னென்னா mக்கும் pக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அதேமாதிரி x2 என்னென்னா n-க்கும் pக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். n இங்கே இருக்குது, p இங்கே இருக்குது. ஸோ mலேருந்து pக்கு உள்ள டிஸ்டன்ஸ், அதேமாரி எண்ணிலேருந்து பீக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு. ஸோ
எம்மிலேருந்து பி வந்து ஆர் மைனஸ் ஆர், ரைட்டாக கேபிட்டல் ஆர் கிடையாது, ஸ்மால் ஆர் மைனஸ் ஆர். எம் டு பி வந்து என்னென்னா, ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸு, ஓலேருந்து பிக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர், ரைட்டா. ஓலேருந்து பிக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ ஓலேருந்து எம்மும் ரேடியஸ் தான், அது வந்து கேபிட்டல் ஆர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர், அந்த ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எம்பி கிடச்சிரும். ஸோ ஸ்மால் ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர். அடுத்து x2 வந்து என்பி. n எங்கே இருக்குது, இந்த லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ என்னுக்கும் ஓக்கும் இடையில் உள்ளதான் ரேடியஸ், அந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர். அதுக்கப்புறம் ஓக்கும் பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். அதனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், ஆர் ப்ளஸ் ஆர். தட் இஸ் x1 x2 ஆர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் m and n ரெஸ்பெக்டிவ்லி p ஃப்ரம் p. ஸோ இந்த லிமிட் எம்பிங்கிறது ஆர் மைனஸ் ஆர், x1 x2ங்கிறது ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர். அதை வந்து லிமிட்டில் நம்ம போடுறோம். ஸோ லிமிட்டில் x1 x2 போட்டு dx, ஏன்னா மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, அதனால் வெளியே எடுத்துக்கிறோம். k கான்ஸ்டன்ட்டு, 2π கான்ஸ்டன்ட்டு, ரேடியஸ் கான்ஸ்டன்ட்டு, சிக்மா கான்ஸ்டன்ட்டு, ஸ்மால் ஆர் கான்ஸ்டன்ட்டு. வேரியபிள் வந்து dx மட்டும்தான். ஸோ அந்த dxஐ இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸு. ஸோ x1 x2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், x2 மைனஸ் x1. x2ங்கிறது ஆர் ப்ளஸ் ஆர், x1ங்கிறது ஸ்மால் ஆர் மைனஸ் ஆர். ஸோ x2 மைனஸ் x1 போட்டோம்னா ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கிடச்சிரும். ஸோ இப்போது இது சிம்பிளிஃபை பண்ணால் ஸ்மால் ஆர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும், கேபிட்டல் ஆர் வந்து ப்ளஸ் 2r ஆயிரும். ஸோ k இன்ட்டு 2π ஆர் சிக்மா டிவைடட் பை ஸ்மால் ஆர் இன்ட்டு 2r. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வந்துடும், k இன்ட்டு 4π ஆர் ஸ்கொயர் சிக்மா பை ஸ்மால் ஆர். புக்கில் அந்த ஸ்மால் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் போடலை, நீங்கள் அதை போட்டுக்கோங்க, டிவைடட் பை ஸ்மால் ஆர். சின்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு சர்ஃபேஸ் டென்சிட்டி 4π ஆர் ஸ்கொயர் சிக்மா இஸ் தி டோட்டல் சார்ஜ் q ஆன் த ஸ்பியர், த பொட்டன்ஷியல் v is equal to k இன்ட்டு q பை ஆர். மொத்தத்துக்கு நம்ம சொல்லணும்னா k இன்ட்டு q பை ஆர். இதை நம்ம முதல் இங்கே எழுதியிருக்கோம், dv is equal to kq by xன்னு எழுதியிருக்கோம்ல, அது ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ கேபிட்டல் மொத்தம் எழுதணும்னா v is equal to k into q by r. So the potential v is equal to kq by r, putting the value of k as k is equal to 1 by 4 pi epsilon naught. ஸோ கேக்கு பதில் 1 by 4 pi epsilon naught போட்டோம்னா v is equal to kq by r இருக்குது, கேக்கு பதில் 1 by 4 pi epsilon naught into q by rனு வந்துடும். This formula is same as the potential due to the point charge q placed at O. Right? Thus the potential at any point outside the sphere is the same as if the whole charge on the sphere is concentrated at its center. ஸோ இந்த ஸ்பியரோட என்டையர் வெயிட்டும் எங்கே இருக்கும்னா சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் இருக்கும். ஸோ என்டையர் சார்ஜும் சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் கான்சென்ட்ரேட்டட் ஆகிருக்கும். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவையில் இருந்தாலும் இந்த பொட்டன்ஷியல் வந்து சேம். ஏன்னா ஸ்பியர் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈக்வி பொட்டன்ஷியல், ரைட்டா, அது வந்து சேம். ஸோ v is equal to 1 by 4 pi epsilon naught q by r. இது வந்து ஃபஸ்ட் கேஸ், அவுட் சைட் த ஸ்பியர். அடுத்து ஆன் த ஸ்பியர் பார்ப்போம். பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர், அந்த சர்ஃபேஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் கேன் பி got by putting small r is equal to capital R in the above equation. ஏன்னா சர்ஃபேஸ்னு எடுத்தோம்னா இந்த பாயிண்ட் பீன்ற பாயிண்ட்டவே ஆன் த சர்ஃபேஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஓக்கும் பீக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்னு நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கேபிட்டல் ஆர். ஸோ ஸ்மால் ஆருக்கு பதில் தான் கேபிட்டல் ஆர் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனல் டெரைவ் பண்ண ஃபார்முலாவில் ஸ்மால் ஆருக்கு பதில் கேபிட்டல் ஆர். ஸோ 1 by 4 pi epsilon naught q by r. அடுத்து தேர்ட் கேஸ் வந்து இன்சைடு த ஸ்பியர். ஸோ பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் இன்சைடு த ஸ்பியர். ஸோ அந்த பீன்ற பாயிண்ட் வந்து உள்ளே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இன்சைடு த ஸ்பியர். ஸோ அதுக்கு ஓக்கும் பீக் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர், ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து கேபிட்டல் ஆர். Let P be a point inside the charged hollow sphere. From equation 2, the potential at P due to charged sphere is, அந்த equation 2ல அந்த இன்டகிரேஷன் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே இருக்குல்ல v is equal to integration x1 x2 k 2 pi r sigma by small r dx. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. x1 x2 are the distance of m and n respectively from the point P. In this case x1 is equal to capital R minus r. x1ங்கிறது எம்முக்கு என்னுக்கு அந்த டிஸ்டன்ஸ், ஓக்கும் எம்முக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு பாயிண்ட்டு. ஸோ பீன்ற பாயிண்ட் வந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ அதனால் x1ங்கிறது ஓக்கும் பீக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ்.
ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் போட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் ஓக்கும் எம்முக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் போட்டோம்னா அது கிடச்சிடும். அடுத்து x2 = r + r லெஃப்ட்டில் இருக்குது, அதனால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர்னு சொல்லலாம், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு சொல்லலாம். ஸோ x1 x2, ஸோ மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்டகிரேட் பண்ணி லிமிட் போட்டோம்னா x2 - x1. x2ங்கிறது r + r, x1ங்கிறது -r மைனஸ் ஸ்மால் ஆர். ஸோ 2 கேபிட்டல் ஆரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது 2 ஸ்மால் ஆர். ஆர் மைனஸ் ஆர் வரும்போது 2rனு வந்துடும். ஸோ 2r போட்டோன்னா கீழே வந்து ஒரு r இருக்குது, அந்த 2rல உள்ள ஆரும் டினாமினேட்டரில் உள்ள ஆரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்குது k 2πr சிக்மா, இன்னொரு 2. ஸோ அதை போட்டோம்னா k 4π வச்சிரும். ரைட்டா? அதை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஆர் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும்? k × 4πr² சிக்மா பை கேபிட்டல் ஆர். ரைட்டா? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஆர், அதை வந்து சைடில் புக்கில் எழுதி வச்சுக்கோ. ஸோ k × 4πr² சிக்மா பை ஆர். இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம்? க்யூன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். கேவையும் ஆரையும் தவிர மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே 4πr² சிக்மா வந்து க்யூன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது டோட்டல் சார்ஜ். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறது. சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் ஏரியா, அதுதான் சிக்மா. இது ஸ்பியருக்கு நம்ம எடுக்கல, அதோட சுற்றளவால் பெருக்கிக்கிறணும். ஸோ 4πr² சிக்மா. அதனால தான் இந்த க்யூ வந்து 4πr² சிக்மான்னு சொல்லியிருக்கு. இதுதான் என்டையர் சார்ஜ் ஆஃப் த ஸ்பியர், டோட்டல் சார்ஜ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் த ஸ்பியர்னால் ஒரு ஸ்மால் ஏரியாவில் கண்டுபிடிச்சது இன்ட்டு அதோட சுற்றளவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 4πr² சிக்மா. அடுத்து k = 1/4πε0. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ கேக்கு பதில் 1/4πε0, இந்த 4πr² சிக்மாக்கு பதில் தான் கேபிட்டல் க்யூ போட்டுக்கிறோம் by r. So this is the potential at any point inside the a charged sphere is a constant and it is same as the potential on the surface of the sphere. ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறது ஈக்குபொட்டன்ஷியல், அதனால பொட்டன்ஷியல் அவுட் சைடும் நமக்கு சேமாக இருக்கும், ஆன் த ஸ்பியர்லேயும் சேமாக இருக்கும், இன்சைடு த ஸ்பியரும் சேமாக இருக்கும், வேரி ஆகாது. இதுதான் இந்த கேஸ். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ ஹாலோ சார்ஜ்டு ஸ்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் எ ஹாலோ சார்ஜ்டு ஸ்பியர். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எனி பாயிண்ட் இன்சைடு த ஸ்பியர் V இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஈக்கு பொட்டன்ஷியல் அதனால கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி E = -dV/dr. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அது வந்து 0 ஆகி போயிடும், ஏன்னா பொட்டன்ஷியல் 0. தட் இஸ் ஏன்னா கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகி போயிடும். தட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இன்சைட் ஏ ஹாலோ ஸ்பியர் இஸ் 0. ஸோ ஒரு ஹாலோ ஸ்பியரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து 0வாக இருக்கும். இஃப் ஏ சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ் லொக்கேட்டட் இன்சைட் ஏ ஷெல் ஆஃப் யூனிஃபார்ம் சார்ஜ், தேர் இஸ் நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிகல் ஃப்ரம் த ஷெல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி 0னா அந்த ஸ்பியருக்கு உள்ள சார்ஜ் மேலே, ஹாலோ ஸ்பியரில் உள்ள ஒரு சார்ஜ்னால இன்னொரு சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஆக்ட் பண்ணுற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகி போயிடும். நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அது மேலே எந்த ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணாது. ரைட்? அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம், ஒரு முக்கியமான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட அப்ளிகேஷன் டியூ டு ஏ சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர். பொட்டன்ஷியல் டியூ டு ஏ சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர். ஸோ சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல்னாலும் இதை நம்ம எடுத்துக்கணும். அதில் 3 கேஸ்: அவுட் சைடு த ஸ்பியர், ஆன் த ஸ்பியர், அப்புறம் இன்சைட் த ஸ்பியர். 3மே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரைட்? அடுத்து அந்த டைபோல் கேஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.